இங்கே எல்லாருமே பேசின மாதிரி அவுட் ஆஃப் ப்ளூ திடீர்னு சார் ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்து இந்த மாதிரி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இந்த பேக்ரவுண்ட் அந்த விஷயங்கள்லாம் சொன்னார். எனக்கு முதல்ல ரொம்ப ஹெசிடேஷனாக இருந்தது. ஏன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு டிசர்வ், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் பெரிய கொஸ்டின்ஸ் இருந்தது. சார் வந்து அவரோட பேக்ரவுண்ட் பற்றி பேசினதுக்கப்புறம் ஒரு விஷயம் தோணுச்சு. ஃபோக்கஸ்டாக ஒரே இண்டஸ்ட்ரியில் பல வருடங்கள் இருக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் தோணுச்சு. ஸோ அந்த வகையில் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றி நான் அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாருமே வந்து இன்னும் என்னோட அந்த ஃபீலை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு எனக்கு வாங்குறதுக்கு இவங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன தகுதி இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனிவே ஐ எம் ஸோ ஹாப்பி இவங்களுக்கு சமமாக இங்கே உட்காந்துருக்கிறதுலே. அண்ட் நாகிரெட்டி சாரை பற்றியும் சந்தமாமா ப்ரெஸ் பற்றியும் சார் சொல்லிட்டு இருந்தார். தெர் இஸ் எ சீக்ரெட் ரீசன் ஃபார் இந்த அவார்டு நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் ரீசன் இருக்குது. என்னென்னா சந்தமாமா ப்ரெஸ்ஸில் வந்து ஐ வாஸ் அ டெய்லி வேஜஸ். என்னோட 10th ஸ்டாண்டர்ட் +1 அந்த பீரியடில் அந்த சம்மர் ஹாலிடேஸில் ஐ யூஸ் டு ஒர்க் இன் த ப்ரெஸ். அங்கே வந்து அந்த அம்புலி மாமா புக் வந்து பிரிண்ட் ஆகிறதெல்லாம் வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய ரோல் பேப்பர் வந்து அப்படியே ஃபீட் ஆகும். அது பிரிண்ட் ஆகி ஃபோல்ட் ஆகி ஸ்டாப்பிள் ஆகி இந்த எண்டு வரும்போது புக்காக வெளில வரும். ஸோ அங்கே வந்து ஐ திங்க் ஒரு நாளைக்கு வந்து 10 rupees நினைக்கிறேன் வீக்லி சேலரி கொடுப்பாங்க. ஸோ அந்த காம்பவுண்டில் திருப்பி அகெயின் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் இங்கே வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்குறது உண்மையிலே ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபீல் மாதிரி இருக்குது எனக்கு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் அன்றைக்கி சார் பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி, சார் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து உங்களுக்கு தான் சார் கொடுக்கணும் அப்படின்னு. அவர் வந்து இல்லை ஐ எம் ஜஸ்ட் 34 ஃபார் த லாஸ்ட் 40 years அப்படின்னாரு. சரி ஓகே சார். ஆனால் இங்கே வந்தோடனே எல்லாரோட வயசையும் கரெக்டாக சொல்கிறார், அடுத்தவங்களோட வயசை மட்டும். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்குமே என்னோட தேங்க்யூ. விஜயராகவன் எப்போதும் டாக்டர் அவர் எப்போதுமே அப்படித்தான். என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். சில விஷயங்கள் நிறையா பண்ணுறது உண்டு. அவர் கண்டுபிடிச்சிட்டேன், அவர் என்னை இன்வைட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் இதுன்ட்டு. இது வந்து பெரிய ஹானர் எனக்கு. இது வந்து எனக்கு இந்த விஷயமே தெரியாது, எப்படி கண்டுபிடிச்சார் எப்படி தேடினார்னு தெரில எனக்கு. அவர் வந்து வீட்டில் வந்து சொன்னபோது ஐ வாஸ் ஓவர்வெல்ம்டு. எப்படி ஒரு அதுவும் கலைமாமணி டாக்டர் நாகிரெட்டி பேரில் வாங்குறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அந்த ஸ்டுடியோக்களில் பல படங்கள் நடிச்சிருக்கேன். அவரை இப்போ படத்தில் பார்க்குற மாதிரி மேலோட்டம் படி நடந்து போகும்போது பார்த்துருக்கேன். வெளியே ஜாஸ்தி பழக்கம் இல்லை. பட் ஐ எம் எ வெரி பிக் ஃபேன் ஆஃப் அம்புலி மாமா. அன்னிலேருந்து அது கிட்டத்தட்ட அதில் வர படங்களும் சரி, அதில் வர அதனுடைய பிரிண்டிங்கும் சரி பிரமாதமாக இருக்குது. கிட்டத்தட்ட 10-12 லாங்குவேஜில் வந்தது. அதுக்கு நான் ஃபேன். அதனால தான் எனக்கு காத்தாட்டின்னு பேர் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விருதை எனக்கு அளிக்கின்ற அனைவருக்கும் இங்கே கூடி என்னை வாழ்த்து வந்திருக்க உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். This Nagireddy Memorial Lifetime Achievement Award வந்து for the last 4 years it is conducted by Patterson Cancer Center. It is well began in the beginning between 2005 and 2010. After some time there was some sort of a disrupt by which there was a drop. So in 2021 we started again and we are continuing it for the last 4 years. So far every year we give for 5 people. 5 பேருக்கு கொடுக்குறோம். இந்த வாட்டி இது 20 பேருக்கு கொடுத்துருக்கோம். வணக்கம். பேட்டர்சன் கேன்சர் சென்டர் இன்னைக்கு கொடுத்த இந்த டாக்டர் நாகிரெட்டி மெமோரியல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டில் 5 பேரில் என்னையும் ஒருத்தங்களாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு. இது ஒரு பெரிய ஆனர். யாருடைய பெயரால் விருது அப்படிங்கிறது ஒன்று. அப்போது அந்த ஒரு பெரிய பெயர் நாகிரெட்டிங்கிற பெயர் வந்து நாட் ஓன்லி த ஃபீல்ட் ஆஃப் சினிமா பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டேச்சரில் இருக்கிற ஒரு நேம். அந்த நேமோட என்னோட பேரும் அசோசியேட் ஆகுது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதை விட இன்னொன்று, ஐ ஃபீல் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீசஸ். இந்த விருதுக்கு தகுதியாக நாம் இனிமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணணும். அவங்க விருது கொடுத்தவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அளவில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் இதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறேன். அந்த விதத்தில் ஐ தேங்க் டாக்டர் விஜயராகவன், அவருடைய குடும்பத்தார் என்னை இதுக்காக சூஸ் பண்ணி
எனக்கு இந்த விருது கொடுத்ததுக்காக நான் டாக்டர் விஜயராகவனுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய மனசார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன்.